இன்றைக்கி நான் நுத்தெல்லா பர்ஃபி செய்ய போகிறேன். இப்போ வாங்க அந்த பர்ஃபி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிளேன் பிஸ்கட் 150 கிராம், சர்க்கரை 100 கிராம், டார்க் சாக்லேட் 80 கிராம், பால் 100 ml, வெனிலா எசன்ஸ் தேவையான அளவு, பட்டர் 10 கிராம், நுத்தெல்லா தேவையான அளவு, பாதாம் 50 கிராம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்கட்லாம் போட்டு ஓரளவு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டேன். அடுப்பை பற்றிடலாம். இப்போ இந்த பட்டரை சட்டியில் போட்டுடலாம். நான் பாதாமை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது லைட் ப்ரௌனாக வர காட்டியும் வறுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பாலை ஊற்றிடலாம். சர்க்கரையும் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ சாக்லேட்டையும் இதில் சேர்த்துடலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம். இந்த கலவை கொதிக்க தொடங்குறப்ப பொடி பண்ணி வச்ச பிஸ்கட் தூளையும் இதில் போட்டுடலாம். இப்போ வறுத்து வச்ச பாதாம் சேர்த்துடலாம். இப்போ பிஸ்கட்டை கொட்டிடலாம். அடுப்பை குறைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிரும். இது ரொம்ப தண்ணித்தன்மையாக தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிஸ்கட்டை பொடி பண்ணி போட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு ட்ரேயில் பட்டர் தடவி வச்சுருக்கேன், அதில் இதை கொட்டிடலாம். இது ரொம்ப கதிப்பமாக வர தேவையில்ல. ஏன்னா இது இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே நான் நுத்தெல்லாவில் ஒரு லேயர் பண்ணிடுவேன். அதனால் இது ரொம்ப கதிப்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரம் சாப்பிடணும்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆறிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ இது மேலே நுத்தெல்லாவை பூசிடலாம். இப்போ நுத்தெல்லா பூசி முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே அழகுக்காக பாதாம் அடிக்கிடலாம்.
இன்னும் 1 மணித்தியாலம் இதை திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து 1 மணித்தியாலம் ஆகிடுச்சு. இப்போ பர்ஃபி வந்து ரெடியாக இருக்குது. வெட்டி பார்த்துடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். சரி நேயர்களே, இந்த நுத்தெல்லா பர்ஃபி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.